Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YASRAW Gallery. இன்றைக்கி நம்ம YASRAW Galleryல பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர்பான கிரில்டு பைனாப்பிள் ரெசிபி. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் YASRAW Gallery சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பைனாப்பிளை எடுத்துங்க. மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள தோலையும் ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிமூவ் பண்ண ஹார்டாக தான் இருக்கும். ஏப்ரல் மேல தாங்க பைனாப்பிள் சீசன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ரெசிபி செய்ய தெரியுமோ பைனாப்பிளில் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருங்க. இப்போ நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீளமாக நறுத்துங்க. அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிங்க. சின்னதாக கட் பண்ணால் போதும். இந்த திக்னஸ் போதும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கிரில் கபாப் செய்ய தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தக்காளி சாஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிற பைனாப்பிளையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 to 20 minutes நல்லா மேரினேட் ஆகட்டும். உங்களுக்கு வேண்டாம் இது கூட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணலாம். ஆனால் எனக்கு வேணாம், நான் இது மட்டும் போதும் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேண்டாம் ஆட் பண்ணிங்க. இப்போ 20 minutes ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுக்கீஸில் உடனில் கிடைக்கும். அதை சென்டரில் வச்சு 1 by 1 நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சுக்கீஸ் இருந்துச்சுன்னா இதில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் டூத் பிக் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் 1 by 1 செஞ்சு பார்த்துக்கலாம். வீட்டில் செய்யும் போது நீங்கள் அந்த மாதிரி டூத் பேஸ்ட் செஞ்சீங்க, வேஸ்ட்டாக கடையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவாவை வச்சிடலாம். தவா நல்லா சூடான பிறகு எண்ணெய் இல்லை பட்டர் எது வேணுமோ ஊற்றிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். இப்போ நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் 2 டீஸ்பூன். நெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கிரில் பைனாப்பிள் கபாபை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் சைடு பை சைடாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு பக்கம் சவந்துருச்சு இல்லையா, அதேமாதிரி நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா சைடும் நல்லா சவர்ற மாதிரி எல்லாம் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லா சைடும் கிரில் ஆகிடுச்சு.
ஸோ எல்லா சைடும் grill ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸியான பைனாப்பிள் கிரில் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சிஸ்டருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையும் நிறையா போட்டு செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராப் பண்ணிவிடுங்க.